Good morning students. In this video we are going to see term 2 4th standard English unit 2 la supplementary page number 103 la save wisely விவேகமுடன் சேமித்தல். Every year Kamali and her cousins would visit their grandparents in their native village for the car festival that lasted for 3 days. The entire village will be in a festive mood. The children were the most excited. The family members and relatives would give the children money to buy sweets and toys. The children would buy toys, chocolates, sweets or packed food items. ஒவ்வொரு வருஷமும் கமலியும் அவளோட கசின்ஸும் தங்களோட சொந்த கிராமத்தில் உள்ள தாத்தா வீட்டுக்கு திருவிழாவுக்காக அவங்க 3 நாள் தங்கி இருந்து வரத்துக்காக போகிறாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே நுழையும் போதே அந்த ஃபெஸ்டிவல் மூடு அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. த சில்ட்ரன் வேர் த மோஸ்ட் எக்ஸைட்டட். சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. த ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வுட் கிவ் த சில்ட்ரன் மணி டு பை ஸ்வீட்ஸ் அண்ட் டாய்ஸ். குழந்தைங்கள்லாம் திருவிழாவை என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் ஸ்வீட்ஸும் டாய்ஸும் வாங்கிறதுக்கு மணி கொடுக்குறாங்க. த சில்ட்ரன் would buy toys, chocolates, sweets or packed food items. பசங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை வச்சு பொம்மைகள், சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு, பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட தின்பண்டங்கள் இது எல்லாமே வாங்கிக்கிறாங்க. They would spend all the money. எல்லா பணத்தையும் அவங்க செலவழிச்சிட்டாங்க. அண்ட் நெவர் சேவ் த மணி அட் ஆல். அதில் கொஞ்சம் பணம் கூட அவங்க எடுத்து சேர்த்து வைக்கல. இதை கிராண்ட் ஃபாதர் பார்க்குறார். Their grandfather felt that the children should learn to save and use their money wisely. So this year he announced that the children should save the money they get over the course of year and spend it purposefully. தாத்தா என்ன நினைக்கிறாரு, யாருக்குமே இந்த சேர்த்து வைக்கிற பழக்கமே இல்லையே, அதனால் இந்த வருஷம் நம்ம கொடுக்குற பணத்தை எல்லாரும் கரெக்டாக செலவு பண்ணணும், சேர்த்தும் வைக்கணுன்றத கரெக்டாக அவர் அனௌன்ஸ் பண்ணுறார். இந்த வருஷம் கொடுக்கக்கூடிய பணத்தை யார் கரெக்டாக செலவு பண்ணிவிட்டு மீதி சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மேற்கொண்டும் பணம் கொடுப்பேன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறாரு. தி சில்ட்ரன் வேர் நாட் அட் ஆல் எக்ஸைட்டட் பை தி அனௌன்ஸ்மெண்ட். ராஜன் அண்ட் மாலா வேர் த யங்கஸ்ட் ஆஃப் த கிட்ஸ். தே டிட் நாட் டேக் த வேர்ட்ஸ் ஆஃப் த கிராண்ட்ஃபாதர் சீரியஸ்லி. தே ஸ்பெண்ட் தியர் மணி ஆன் ஸ்வீட்ஸ் அண்ட் டாய்ஸ். The other siblings, Jayan and Kaveri, decided to enjoy the festival to the fullest. They bought every type of food available across the shops. Children யாரும் தாத்தா சொன்னதை ஒரு பொருட்படுத்தலை. ராஜன் அண்ட் மாலா வேர் த யங்கஸ்ட் ஆஃப் த கிட்ஸ். ராஜனும் மாலாவும் சின்ன பிள்ளைங்க. தாத்தா சொன்னதை அவங்க ஒரு கேர் பண்ணிக்கல, சீரியஸாக எடுத்துக்கல. தே ஸ்பெண்ட் தியர் மணி ஆன் ஸ்வீட்ஸ் அண்ட் டாய்ஸ். ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி சாப்பிட்றாங்க, டாய்ஸ் வாங்கிக்கிறாங்க. தி அதர் சிப்ளிங்ஸ், ஜெயன் அண்ட் காவேரி. ஜெயனும் காவேரியும் முடிவு பண்ணுறாங்க அந்த ஃபெஸ்டிவலை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். அதனால் அவங்க எவ்ரி டைப் ஆஃப் ஃபுட்ஸ் அவைலபிள் அக்ராஸ் த ஷாப், அந்த கடைகளில் வைக்கக்கூடிய தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட்றாங்க. ஆன் த செகண்ட் டே ஜெயன் காட் சிக் due to food poisoning. So he decided to spend the money only on toys. The eldest of the kids were Kamali and Sendil. They were determined to save the money and use it purposefully. So they controlled their desires and saved every rupee they got. மறுநாள் இரண்டாவது நாள் ஜெயன் காட் சிக். ஜெயன் அதிகமாக கடைகளில் வாங்கி சாப்பிட்டான் இல்லையா, அதனால் அவனுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஸோ ஹி டிசைடட் டு ஸ்பெண்ட் த மணி ஒன்லி ஆன் டாய்ஸ். அதனால் என்ன பண்ணான், அவன் டாய்ஸ் மட்டும் வாங்கிட்டான். த எல்டஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வேர் கமலி அண்ட் செந்தில். அவங்களோட கொஞ்சம் பெரிய பசங்களான கமலி, செந்தில் இவங்க 2 பேரும் பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினச்சாங்க. அந்த சேர்த்து வைக்கிற பணத்தை ஏதாவது அத்தியாவசியமான பொருளாக வாங்கணும்னு நினச்சாங்க. ஸோ தே கண்ட்ரோல்டு, அவங்க செலவுங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு சேர்த்து வச்சாங்க. பை த எண்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவல் தே மேனேஜ் டு சேவ் அரவுண்ட் 300 rupees. கிராண்ட்ஃபாதர் வாஸ் ஹாப்பி டு see their effort. விழாவோட கடைசி நாள் இவங்க 2 பேரும் 300 ரூபாய் சேர்த்து வச்சுருந்தாங்க. கிராண்ட்ஃபாதர் அதை பார்த்து
ஹாப்பி அடைஞ்சார், சந்தோஷப்பட்டார். செந்தில் when he went home took his father to the nearest post office and opened a savings account. He saved all his pocket money and found new ways to save money, like he started to walking instead of taking the bus. He kept his stationery safely so that he did not have to keep buying them. செந்தில் வீட்டுக்கு திரும்பின அப்புறம் அப்பா கிட்ட சொல்லி பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்குறான். ஹி சேவ்டு ஆல் ஹிஸ் பாக்கெட் மணி, அப்பா கொடுக்குற பாக்கெட் மணி எல்லாத்தையும் அவன் சேர்த்து வைக்க ஆரம்பித்தான். இன்னும் பல புதிய வழிகளில் அவன் பணத்தை சேமிக்க ஆரம்பித்தான். பஸ் பிடிக்க நடந்தே போனால் அவன் பயன்படுத்தின ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸில் பணத்தை மிச்சப்படுத்தினான். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்குறதுல அந்த செலவுகளை கம்மி பண்ணிட்டான். ஹீ ரீயூஸ்டு ஹிஸ் ஓல்டு புக்ஸ் டு சேவ் மணி, புது புக்குங்களை வாங்காமல் பழைய புக்குங்களே ரீயூஸ் பண்ணிட்டான். சூன் ஹிஸ் ஃபாதர் மேட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் தட் சேவிங்ஸ் இஸ் டன் ஆஃப்டர் யூஸிங் த மணி ஃபார் பேசிக் நீட்ஸ். உடனே செந்திலப்பா அவன் சேர்த்து வைக்கிறத பார்த்துட்டு அவனோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு தராரு. ஸோ செந்தில் பாட் நியூ புக்ஸ் டு டேக் நோட்ஸ் இன் கிளாஸ். செந்தில் அவன் புது புக்ஸும் நோட்ஸும் வாங்கி அவனோட கிளாஸில் நோட்ஸ் எல்லாம் கவனிக்கிறான். செந்தில்ஸ் ட்ரீம் வாஸ் டு பை அ கேமரா. அட் த எண்ட் ஆஃப் த இயர் ஹிஸ் ஃபாதர் செக்டு ஹிஸ் சேவிங்ஸ் அண்ட் பாட் ஹிம் த லேட்டஸ்ட் கேமரா வித் ஹிஸ் சேவிங்ஸ். அவன் சேர்த்து வைக்கிற பணத்தில் கேமரா வாங்கணும்னு நினைக்கிறான். அவனோட கனவும் அதுதான். அந்த வருட முடிவில் அவனோட சேவிங்ஸை அவங்க அப்பா செக் பண்ணுறாரு. எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அந்த பணத்தில் அவனுக்கு ஒரு புதுசாக லேட்டஸ்டான ஒரு கேமரா ஒன்று வாங்கி தரார். கமலி ஹேட் அ கிளியர் பிளான். ஷி ஹேட் அ ஃப்ரெண்ட் நேம்டு ஆனந்தி. ஆனந்திஸ் ஃபாதர் வாஸ் எ ஃப்ளூட்டிஸ்ட். தே லிவ்ட் இன் த சேம் ஸ்ட்ரீட். ஸோ த கேர்ள்ஸ் used to visit each other often. On many of these occasions, Anandi used to teach her to play the flute. ஆனந்தியும் அவளோட சேமிப்பை கரெக்டாக அவசியமான செலவுக்கு தான் பயன்படுத்தணும்னு பிளான் பண்ணியிருந்தா. அவளோட ஃப்ரெண்ட் ஆனந்தி, அவள் பேர் ஆனந்தி. ஆனந்தியோட ஃபாதர் வாஸ் எ ஃப்ளூட்டிஸ்ட், புல்லாங்குழல் வாசிக்கிறவர். தே லிவ்ட் இன் த சேம் ஸ்ட்ரீட். அவள் வசிக்கக்கூடிய அதே ஸ்ட்ரீட்டில் தான் ஆனந்தியோட வீடும் இருந்தது. ஸோ த கேர்ள்ஸ் யூஸ்ட் டு விசிட் ஈச் அதர் ஆஃப்டன். ஆனந்தியும் கமலியும் அப்பப்போ ரெண்டு பேரும் சந்திச்சிட்டாங்க. கமலி ஆனந்திட்ட ஃப்ளூட் வாசிக்க கற்றுக்கணும்னு கேட்டிருந்தா. ஆனந்தியும் நீ ஒரு ஃப்ளூட் வாங்கினீன்னா அதில் நான் உனக்கு கற்றுத்தரேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் கமலி ஆல்வேஸ் வாண்டட் டு பை எ ஃப்ளூட். அட் த எண்ட் ஆஃப் 1 year she managed to save some amount. At the time, her father needed money urgently and asked if he could use her savings. He promised to return the money soon. Kamali gave her savings to her father. Although she was proud of helping her father, she still wanted to buy the flute. She was disappointed. கமலியும் அந்த வருஷ கடைசியில் நம்ம சேர்த்து வச்ச பணத்தில் ஒரு ஃப்ளூட் ஒன்று வாங்கணும்னு நினச்சா. ஆனால் அந்த சேர்த்து வச்ச பணத்தில் அவளால் ஃப்ளூட் வாங்க முடியல. ஏன்னா அவளோட ஃபாதர் அவசர தேவைக்காக அவள் சேர்த்து வச்ச பணத்தை அவள்கிட்ட இருந்து கேட்டு வாங்கினார். அவர் ப்ராமிஸ் பண்ணார், அந்த பணத்தை நான் சீக்கிரத்திலேயே உனக்கு திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி. அப்பா அவசர தேவைக்கு கேட்கறதுனால அவளும் அவளோட சேவிங்ஸை அப்பாட்ட கொடுக்குறா. அப்பாவோட அவசர தேவைக்கு தன்னோட பணத்தை கொடுத்ததால அவளும் பெருமையாக நினச்சா. அதே நேரத்தில் அவளுக்கு ஃப்ளூட் வாங்க முடியலை அப்படின்ற கவலையும் இருந்தது. Soon it was a time to visit the village. Everyone was happy to meet each other after 1 year. On the day of the car festival, the whole family gathered in the village. சீக்கிரத்திலேயே அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு திரும்பவும் அவங்க சொந்த கிராமத்தில் அதே திருவிழாவில் மீட் பண்ண போகிறோன்ற சந்தோஷம் எல்லாருக்கும் இருந்தது. அதனால் எல்லாரும் அந்த தேர் திருவிழாவுக்கு ஒன்றா கிராமத்துக்கு கிளம்புனாங்க. Everyone in the family shared about the year gone one by one. எல்லாரும் அவங்கவுங்க அனுபவத்தை
ஒவ்வொருத்தரா சொல்லி சந்தோஷப்பட்டுட்டாங்க. ஆஃப்டர் டின்னர் செந்தில் brought his new camera and told grandpa how he had saved and bought the camera. Grandpa was very proud and happy. He congratulated him. ஒவ்வொருத்தரோட அந்த ஒரு வருஷ அனுபவத்தை சொல்லும்போது செந்திலும் தன்னோட அனுபவத்தை சொல்கிறான். அவன் பணத்தை எப்படியெல்லாம் சேர்த்து வச்சான், அதில் சேர்த்து வச்ச மணியில் என்ன வாங்கினான்னு சொல்லி காமிக்கிறான். அந்த கேமராவை தாத்தாட்ட காமிச்சோன்னே தாத்தாவுக்கு ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. அவனுக்கு செந்திலுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார். செந்தில் சேர்த்து வச்ச பணத்தில் அவங்க அப்பா ஒரு கேமரா வாங்கி கொடுக்குறாரு இல்லையா, அதை எடுத்து தாத்தாட்ட காமிக்கிறான். Meanwhile, Kamali's father gave Grandpa a gift and said something in his ears. Grandpa smiled and called Kamali. He gave her the gift. Her savings were used to buy the gift. Kamali eagerly opened the box and found a brand new flute. Her eyes were moist with tears. The whole family asked her to play the flute. அதே நேரத்தில் கமலியோட அப்பாவும் ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தது கிராண்ட்பாட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவரோட காதில் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறார். அதை கேட்டு கிராண்ட்பாவும் ஸ்மைல் பண்ணுறார், சிரிச்சுட்டே கமலியை கூப்பிட்றாரு. கமலிகிட்ட அந்த கிஃப்டை கொடுக்குறாரு. உன்னோட சேவிங்ஸில் வாங்கின கிஃப்ட்டு தான் இதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. கமலியும் அதை வாங்கி ரொம்ப சந்தோஷமாக பிரித்து பார்க்குறா. அதுக்குள்ளே ஒரு நியூ பிராண்ட் ஃப்ளூட் ஒன்று இருக்குது. அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டா. ஹர் ஐஸ் வேர் மாய்ஸ்ட் வித் டியர்ஸ். அவளுக்கு ஒரு கவலையாக இருந்தது இல்லையா, ஃப்ளூட் வாங்க முடியலையேன்னு, அந்த ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவளுக்கு இருந்தது. தி ஹோல் ஃபேமிலி ஆஸ்க்டு ஹேர் டு ப்ளே த ஃப்ளூட். எல்லா ஃபேமிலியில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் அவளை அந்த ஃப்ளூட் வாசிக்க சொல்கிறாங்க. அவளும் வாசிக்கிறா. கமலி பிளேட் எ சாங் தட் ஹர் ஃப்ரெண்ட் அண்ட் ஹேட் தாட் ஹேர். கமலி அவள் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த பாட்டை ஃப்ளூட்டில் வாசிக்கிறா. செந்தில் ஸ்டார்டட் கிளிக்கிங் பிக்சர்ஸ் ஆஃப் த ஈவெண்ட் வித் ஹிஸ் கேமரா. செந்திலும் அவன் வாசிக்கிறத அவனோட கேமராவில் ஃபோட்டோஸ் எடுக்கிறான். செந்திலுக்கும் கமலிக்கும் தான் சேர்த்து வச்ச பணத்தில் யூஸ்ஃபுல்லாக ஒரு திங்ஸை வாங்கினது பெருமையாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. சில்ட்ரன்ஸ், நீங்களும் பணத்தை சேர்த்து வைக்கிற பழக்கத்தை கற்றுக்கணும். தேங்க்யூ சில்ட்ரன்.